நண்பர்களே, எல்லாரும் உள்ள வாங்க. நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட பேர் சரியா எழுதியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துருங்க. உங்க பேர்ல ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்காங்க. பேர் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு உள்ள வந்துருங்க. ஸோ தட் எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். எல்லாருக்குமே வயசாகி போச்சு. ஒருத்தரோட பேர் ஒருத்தருக்கு இவ்வளோ நெருக்கமானவங்களா இருந்தால் கூட பேர் தெரியாமல் போகிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அதனால் உங்கள் பேரை உங்களுடைய சட்டை மேலே ஒட்டிக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் பாடுறதுக்கு ஆவலோடு இருக்காங்க. அவங்களும் பாடலாம். குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்கனவே இருக்கும்போது பாடலாம். அவங்களுக்கான கரோக்கிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க பாட்டு சொன்னீங்கன்னா அவங்க போடுவாங்க. ஆனால் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பாட்டெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதுதான் சரியாக இருக்கும். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை உள்ளே வரவழைக்கிறதுக்காக 1-2 பாட்டுகள் இங்கே பாடினாங்க நண்பர்கள். ஆனால் இந்த பாட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தடங்களாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சமாக அதை நிறுத்திடுவோம் இப்போதைக்கு. எல்லாரும் உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். 80 வயதுக்கு மேற்பட்ட மூத்த நண்பர்கள் இங்கே தனியாக இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லெஃப்ட் சைடில் எல்லாரும் இங்கே வந்துருங்க. உங்களை எல்லாரும் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. பின்னாடியே கூட்டமாக உட்காந்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் 80 வயசு கடந்தவங்க இங்கே சைடில் வந்துருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 80 வயசு கடந்தவங்களை நாம் வேர்களை தேடி அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு தேடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களில் பல பேரை ஏற்கனவே பார்த்துருப்பாங்க நண்பர்கள். ஒரு சில பேரை இன்னும் பார்க்காம இருக்கலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த ஏற்பாடு. ஸோ 80 வயதுக்கு மேற்பட்ட நண்பர்கள் முன்னாடி இங்கே ஸ்டேஜுக்கு லெஃப்டில் இருக்கிற தனிப்பட்ட ஒரு இருக்கைகளை நீங்கள் அமருங்கள். 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. மற்றவங்க எல்லாம் பின்னாடி இருங்க. கொஞ்சம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி உட்காரலாம். 70 வயதுக்கு மேலே இருக்கவங்கலாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோவில் உட்காந்துருங்க. எல்லாரும் உள்ளே வந்துட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். நம்ம வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இன்று காதலர் தினமான இன்று நட்பை கொண்டாடும் விதமாக நம்ம நண்பர்கள்லாம் ஒன்றா அழைச்சி ஒரே பந்தலின் கீழே உட்கார்ந்து எல்லாரும் கண்டு கழிக்கணும், பேசி மகிழணும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி நாம் வருஷம் ஏற்பாடு பண்ணுறோம். இந்த வருஷமும் அதே வகையில் ஒரு 600 பேருக்கு மேலே நாம் இங்கே எதிர்பார்க்குறோம். ஸோ நண்பர்கள் நம்ம கூட அந்த வசந்த கால நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக நிறைய நண்பர்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே பதிவு பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சின்றது ரொம்ப பெரிய நிகழ்ச்சியெல்லாம் இல்லை. நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கான நிகழ்ச்சி தான். வேறு ஒன்றும் இங்கே பேச போகிறதில்லை. யாருமே அழைச்சி மைக்கை வச்சுக்கிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்ன, எப்படி சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் சமாச்சாரங்கள்லாம் ஒன்றும் பேசிக்க போகிறதில்ல. அவங்கவுங்க அங்கங்கே பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி. அதனால் எல்லாரும் சீக்கிரம் உள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே தேநீராக இருந்தவங்க அதை முடிச்சுடுங்க, வந்துடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட பேர் உங்கள் பேரில் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த பேரை ஒட்டிக்கிட்டு உள்ளே வந்துடுங்க. உங்களுக்கான பரிசு வாங்கி வச்சுருக்காங்க, அதையும் வாங்கி கொண்டு வாங்க. எல்லாருமே தோளில் அதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸோ நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த பரிசு பொருள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்றது உங்கள் பேரில் நீங்கள் தாங்கியிருந்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் எல்லாரும் உள்ளே அமருங்கள். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வெயில் அதிகமாகிட்டே இருக்கும். நேரம் ஆக எல்லாருமே டயர்டாகிருக்கும். அதனால் எல்லாரும் வந்துட்டிங்கன்னா முக்கிய விருந்தினர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அவங்களாம் ஏற்கனவே வந்துட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டிய காலம். அதனால் எல்லாரும் வந்துட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனவங்க தான் எல்லாரும். அதனால சொல்றத தப்பு நிரூபிக்கிறதுக்காக எல்லாரும் அமர்ந்தீங்கன்னா நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். ஸோ முக்கிய விருந்தினர் கொண்டிருக்கிறார். அவர் வரும்போது
அப்படியே அப்படியே முக்கிய விருந்தினர் திரு கோபா ஆனந்த் ஐஎன்ஏஎஸ் Director General of Audit Central already arrived, and let us all just stand up and just give him a warm welcome, please. So நம்ம நண்பர்கள் எங்க இருந்தாலும் அங்கிருந்து உங்களுடைய கைத்தட்டி ஆரவாரத்தோடு நம்முடைய முக்கிய விருந்தினரை வரவேற்போம். திரு கேபி ஆனந்த் ஐஎன்ஏஎஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய ஒப்புதல் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அனைவரும் வந்து அமர்ந்திருந்து உங்கள் இருக்கையில் அமர்ந்திருங்கள். செக்ரட்டரி KSR, செக்ரட்டரி GK வந்துருங்க டயஸ்க்கு. சின்ன பையன் I request K.S. Ramamurthy and G. Kalimurthy to occupy their respective places. I request P. Muthukumaran, who is going to be awarded for the excellence in drama. Please occupy the dais. So, with your permission, we are commencing the program. So, அங்கங்க நிக்கிறவங்க கொஞ்சம் வந்து உட்கார்ந்தீங்களா ஆரம்பிச்சிடலாம். So, we start the program with a prayer. All of you are requested to stand up for the prayer, and we are playing the இந்தியாவின் வளர்ச்சி நீராறும் கடலுள் இளமடந்தை சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமெதில் தெக்கடமும் அதிர்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி மக்களே. ஒரு வருடத்திற்கு பிறகு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். கடந்த ஒரு வருட காலத்தில் நாம் பலரை இழந்திருக்கிறோம். முக்கியமான தலைவர்கள் இழப்பு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும்.
அவர்கள் இழந்ததே தகவல் தெரியாமல் விட்டு போனவர்களும் சில பேர் இருக்கிறார்கள். ஸோ நம்மகிட்ட டேட்டா பேஸ் சரியா இல்லாததுனால எந்த தகவல் கிடைக்குதோ ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஆபிச்சுவரி போட்டு அங்கே லிஸ்ட் போட்டிருக்கோம். நிறைய நண்பர்களுக்கு அதில் ஒரு குறை இருக்கலாம், நண்பர் தவறிட்டார் அவர் பேர் அங்கே காணுமே அப்படின்னு சொல்லி. அந்த தகவல் இந்த செயற்குழுவுக்கு கிடைக்காததுனால அவர்கள் பெயர் அங்கே விட்டு போயிருக்கும். ஆனால் அவர்கள் என்றும் நம்முடைய மனத்திலே நீண்டு நிலைத்து நிற்கிறார்கள். அவர்கள் மறைவிற்காக பெயரை குறிப்பிடாம எல்லோருடைய மறைவிற்காகவும் நாம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துவோமாக. நன்றி நண்பர்களே. இந்த 32வது ஆண்டு ஏஜி அலுவலக ஓய்வு பெற்றோர் இந்த குழுவின் வருடாந்திர கூட்டம் கடந்த 31 வருஷம் முடிஞ்சு 32வது வருடமாக இங்கே குழுமி இருக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் முக்கியஸ்தர்கள் இருக்காங்க. எல்லாரையும் வரவேற்பது எங்களுடைய கடமை. ஆனால் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி இன்னைக்கு ப்ரோக்ராமே முடிஞ்சு போயிடும். அதனால் எல்லோரையும் நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருவதற்கு ஒப்புக்கொண்டு நம்முடைய அமர்ந்திருக்கும் திரு KP ஆனந்த் IAS அவர்களை உங்களுடைய சார்பாக இன்னும் மேலான உங்கள் கரவொலியை காட்டி அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறோம். அவர் ஹார்ட்டி வெல்கம் டு ஸ்ரீ KP ஆனந்த் IAS. இதில் என்ன ஒரு இதுனா, நிறைய பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஈஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹியர். ஸோ அடுத்த கூட்டத்துக்கு அவர் இங்கே வரும்போது இங்கே ஏஜியாக இருந்தால் கண்டிப்பாக வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியூரில் இருக்கும்போது வர்றது சிரமம். அப்பவும் வருவார், அவருக்கு மனசு இருக்குது அப்படின்றதுனால அப்பவும் வருவார். நம்ம கூப்பிட்டோம்னா வர்றதுக்கு அவர் எப்பவுமே இசைந்துள்ளார். நம்ம பேர் அவ்வளவு அன்பு அவருக்கு உண்டு. அதனால் இது அவர் சிறப்பு வருகை. ஏன்னா அவர் இன்னும் ஒரு 2 மாதத்தில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் பிரகாரம் அது ஒருவேளை கேன்சல் ஆகி அவர் இங்கே இருந்தால் நம்மெல்லாம் சந்தோஷப்படுவோம். வி ஆல்சோ வில் ப்ரே ஃபார் தட். அதனால் அவர் அங்கே இங்கே வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரோட சார்பாக, ஆக்சுவலி இப்போ அவர் ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சார்பாகவும் அவரை வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். ஐ எம் ஹாப்பி டு ஜஸ்ட் வெல்கம் ஸ்ரீ KP ஆனந்த் IAS ஹியர் ஆன் யுவர் பிஹாஃப். நம்முடைய ஓய்வூதியர் சங்கத்திற்கு பாடுபட்டு வரும் தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க. துரைப்பாண்டி போன்ற தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். We welcome Sri Duraipandian, who has been just working for our right from the சர்வீஸில் இருக்கும்போதும் நம்முடைய தலைவராக இருந்து, ஓய்வு பெற்ற பின்னாலும் நம்முடைய தலைவராக இருந்து அவர் நமக்காக பெரிதும் பாடுபட்டு வருகிறார். அவரையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். நம்மிடமிருந்து நாம் இருக்கும்போதே பதவி உயர் பெற்று IAS முழு பெற்று பதவி உயர் பெற்று போனவர்களும் ஏஜி அலுவலக பென்ஷன்தாரர்கள் தான், ஓய்வூதியர்கள் தான் என்ற அடிப்படையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு IAS ரிட்டையர்ட் பீப்புள் இங்கே இருக்கவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லாமல் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். இந்த ஏஜி ஆஃபீஸ் பென்ஷனர்ஸ் ஃபோரம் அதுக்குன்னு வருஷம் ஃபுல்லாக உழைச்ச கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களையும் தலைவர் என்ற முறையில் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு எந்த அளவுக்கு கஷ்டம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே அவர்களுடைய கடுமையான உழைப்பின் பலனாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக
இந்த செயற்குழு உறுப்பினர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வரவேற்பை உரித்தாக்குகிறேன். எல்லாருக்கும் கடைசியில் நன்றி இருக்கும், நன்றி யாராவது சொல்லுவாங்க, இருந்தாலும் முதல்லயே நான் நன்றியை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் இந்த வயசுலையும் நண்பர்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு மேலான எண்ணத்தில் அன்போட நீங்கள் எல்லாம் வந்து என்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும்ன்றத ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு அறிஞ்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. டேட்டு நம்ம யாரும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்றதுனால தான் மொத்தமாகவே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறோம். பிப்ரவரி மாதம் இதுதான் அப்படி தான் போட்டு, அதனால் எல்லாருக்குமே தெரியும் எப்போ நடக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த போன ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஒன்றா அந்த சந்தேகம் இருக்கும் எப்போ நடக்குதுன்ட்டு. அவங்களும் வந்து நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறார்கள். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும்போது தான் நாம் எல்லாரும் பார்த்து ஒரே சமயத்தில் பார்த்து கண்டுகளிக்க முடியும். ஸோ முக்கியமான ஒரு வரவேற்பு நான் செய்ய வேண்டியது இருக்குது. யாருக்குன்னா 80 வயதுக்கு மேல், இத்தனை பேர் 80 வயதுக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் முக்கியமாக. நாமெல்லாம் வேகமாக ஓடி ஆடி பார்த்து அங்கங்கே அவங்க வீட்டு கூட எல்லாம் போய் பார்த்துடுறோம், இல்லை எங்கே புது நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்துடுறோம். ஆனால் இந்த 80 வயதுக்கு மேலே இருக்கவங்க அவங்களால உடலால் உள்ளத்தால் எந்த அளவுக்கு அவங்க இருந்தாலும் உடலால் அவங்களால அவ்வளோ சீக்கிரம் இல்லை, அவங்களோட குடும்பத்தார் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டிலே இருங்க போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்திருக்காங்க. சில பேர் அவங்க குடும்பத்தார் கூப்பிட்டு வந்திருக்காங்க, யாரோ மகனோ மகளோ மனைவியோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட முறையிலே இந்த பென்ஷனர்ஸ் ஃபோரம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களையும் வரவேற்பதிலே இங்கே கடந்த 2 வருட காலத்துக்கு மேலாக தலைவர் என்ற முறையிலே இந்த ஏஜி பென்ஷனர்ஸ் ஃபோரம் சார்பாக உங்கள் எல்லோரையும் தனிப்பட்ட முறையிலும் குழு சார்பாகவும் நான் அழைத்து வந்திருக்கிறேன். வாட்ஸ்அப் குழுவில் நிறைய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது என்ன ஏதுன்றது. ஸோ எல்லா நிகழ்ச்சியுமே பென்ஷனர்ஸ் ஃபோரம், இந்த பென்ஷனர்ஸ் ஃபோரம் மெம்பர்ஸ் எல்லாருமே 99.99% ஏஐஜிசிபிஏ அப்படின்றது ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனோட மெம்பர்ஸ். ஸோ அந்த பென்ஷனர்ஸுக்கான ப்ராப்ளம் என்னென்ன தீர்வு, என்ன முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்கே அந்த இது இருக்குது, என்ன விளக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஏஐசிஜிபிஏ கூட்டங்கள் அப்பப்போ கூட்டம் நடக்குது. போராட்டம் நேற்று கூட வந்து போராட்ட அழைப்பு கொடுத்துருந்தாங்க, நம்ம எல்லோரும் போயிருந்தோங்க. அந்த மாதிரி போராட்டத்துக்குன்னு தனியாக நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் இந்த பிளாட்ஃபார்மு அந்த போராட்டம் அதெல்லாம் இல்லாமல் வெறும் நண்பர்களை பார்த்து கழிச்சுட்டு போகிறதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக அதான் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் வந்து பேசுகிறதில்ல. இங்கே நம்மளுடைய தலைவர்கள் சில பேர் கூட வந்து அதுக்காக வருத்தம் இருந்திருக்கோம். ஆனால் அதை பேசினா வந்து மறுபடியும் அதே நினைவில் எல்லாம் போயிடுவாங்க அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக கூடி நண்பர்களை பார்த்து அவருடைய கடந்த கால நினைவுகளை வசந்த கால நினைவுகளாக, இந்த பில்டிங்கில் அந்த ரூமில் தான் நான் வேலை பண்ணேன், இங்கே தான் இருந்தேன், இவங்க நான் இருக்கும்போது அவங்களாம் இருந்தாங்க, அப்புறம் என்னோடய மகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லைன்னா அங்கே இருக்காங்க, சௌகரியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், உடலாலும் உள்ளத்தாலும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன்ற அந்த பாசிட்டிவ் இது ஃபீலிங் இருந்தாலே நமக்கு இன்னும் உற்சாகம் வரும், இன்னும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற காரணத்தினால அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிடுறோம். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்குமே தனித்திறமைகள் நிறைய இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் பாட்டு பாடக்கூடியவர்கள். இப்போ கூட நான் பார்க்குறேன் நிறைய இதில் வந்து ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் போடுறாங்க. நிறைய நண்பர்களை கூட அவங்களே பாடி அவங்களுடைய குழு புகைப்படத்தெல்லாம் போட்டு நிறைய பாடுறாங்க. நிறைய கதை சொல்லிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இங்கே நம்மக்கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் பேசி அவங்களுடைய சந்தோஷமான பகிர்வுகளை இங்கே பகிர்ந்து செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இதே எண்ணத்தின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படியாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய பென்ஷனர்ஸ் ஃபோரம் செக்ரட்டரிஸ் 2 பேர் இருக்காங்க.
அது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார், எல்லாரும் உங்களுக்கு அறிந்தவர் தான், உங்களால் அறியப்பட்ட ஒருவர் திரு முத்துக்குமரன் அவர்கள். அவருடைய சாதனைகளை வந்து நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை பேர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி ஒரு 40 வருஷமாக ஸ்டேஜில் இருக்கார், ட்ராமா போட்டிருக்காங்க. அந்த 40 வருஷத்தில் நம்ம சர்வீஸில் இருந்த பீரியட்லேயும் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், சர்வீஸ் முடிஞ்ச அப்புறமும் நிறைய பேர் போய் பார்க்குறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஸோ நம்மில் ஒருவர் இங்கே இருக்கிறார், அவர் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார். அப்படின்றதுனால அவரை கௌரவிக்கும் விதமாக இங்கே அழைத்திருக்கிறோம். ஸோ அவரை கௌரவிப்போம். மற்றபடி நம்ம நிகழ்ச்சி வந்து வழக்கப்படி போகும். என்ன செக்ரட்டரி ரிப்போர்ட்டு, போன வருஷம் மீட்டிங் மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனு, அப்புறம் ஆடிட் ரிப்போர்ட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் எல்லாமே வந்து வழக்கம் போல் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்முடைய நண்பர்களால் படைக்கப்பட போகும் சில நிகழ்ச்சிகள் இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி கௌரவிக்கப்படுற திரு முத்துக்குமரன் அவர்களுடைய குழு, நாடக குழு, அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவருடைய லேட்டஸ்ட்டு நாடகத்தில் இந்த ஒரு சில பகுதிகள் நமக்கு ஃபுல்லாக அவர் ட்ராமா பார்த்துக்கிறதுக்காக நேரம் இல்லை அப்படின்றதுனால, அதனால் சில பகுதிகளை இங்கே வந்து நாடகமாக்கி இங்கே தர இருக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஸோ இது வந்து ட்ராமா ஸ்டேஜ் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இது டெம்பரரி ஸ்டேஜ். இதில் சில குறைகள் இருக்கும், எந்த அளவுக்கு அந்த நம்முடைய ஒலி வாங்கிகள் வந்து ஒத்துழைக்கும்ன்றது தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு சில குறைகளோடு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுக்க இருக்கிறார்கள். அது இல்லாமல் வாசன் ஐ கேர் அவங்க வந்து நம்முடைய அலுவலகத்தில் பல நல்ல ஒரு நட்பு பாராட்டுறாங்க. அவங்களுடைய சேவையை தொடரணுன்றது விரும்பியிருக்காங்க. அந்த ஒரு வாசன் ஐ கேர் மருத்துவர் ஒருத்தரும் நம்முடைய விருந்தினராக இங்கே வர்றதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர் வந்தால் அந்த லேட்டஸ்ட்டு இந்த இதை பற்றி, கண் சிகிச்சை பற்றி என்ன இருக்குன்றது அவர் பேசுவார். அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து இதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீக்கிரமாக வந்து நம்ம லஞ்சு முடிச்சிடலாம். லஞ்சு முடிஞ்சப்புறமும் இந்த பந்தல் அப்படியே தான் இருக்க போகுதுன்றதுனால நீங்கள் குழுக்களாக அப்படியே அமர்ந்து உங்களுடைய நண்பர்களோட பேசிக்கலாம். அதே மாதிரி ஓய்வூதியர் தொடர்பாக இருக்கு, அதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை விளக்கங்களோ தேவைப்படும் போது துரைப்பாண்டியன் இங்கே இருக்கிறாரு, அவரும் வந்து உங்கள் குழுக்களோடு அமைஞ்சு, முக்கியமாக இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் அப்படின்றத பற்றி சில பேருக்கு 30/6 அப்புறம் வந்து 30/12 அந்த மாதிரி ஓய்வு பெற்றவங்களுக்கான அந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி இன்றைக்கி அது ஸ்டேஜ் என்ன சமாச்சாரம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை பண்ணுறதுக்கு அவர் துரைப்பாண்டியன் தயாராக இருக்கிறத சொன்னாங்க. அவருக்கும் வந்து அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச போது இதுக்கு லஞ்சுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த 30/6 இல்லைன்னா 31/12 அதில் ரிட்டையர் ஆனவங்க தனியாக நம்ம இங்கே உட்காந்துட்டோம்னா, நானும் 30/6 ரிட்டையர் ஆனவன் தான், நானும் அங்கே உட்காந்துட்டு எல்லோரும் நம்முடைய பிரச்சனைகளை சேர்ந்து கலந்து ஆலோசித்து அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுவோம் அப்படின்றத தனியாக நம்ம பேசலாம். அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு அது வந்து அவசியம் இல்லாமல் போகும். அதுக்கு வந்து அந்த இதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து அதை தனியாக நம்ம வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு இது பண்ணுறோம். மற்றபடி இந்த நிகழ்ச்சிகள் இப்படியே போகலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சென்ற வருட கூட்டத்தினுடைய செயல்முறையை நம்முடைய நண்பர் ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாசன் ஐ கேர் அவங்க நிறுவனத்தார் நமக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த வாசன் ஐ கேர் அந்த மருத்துவர் 12 மணிக்கு வருவதாக இந்த தகவல் சொல்லியிருக்காரு. 12 மணி வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சிட்டோம்னா 12 மணிக்கு வந்து பேசும்போது உங்களுடைய சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற நிகழ்ச்சிகள்லாம் முடிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து சென்ற வருட கூட்டத்தோட
செயல்முறைகளை மினிட்ஸை படிக்கிறதுக்காக செக்ரட்டரி வர்றார். நீங்களா? ராமமூர்த்தி. Good morning, friends. The 31st annual get-together of the forum was held on 8th February 2025 at the launch of the office of the Principal AG A&D, Chennai. About 514 members participated and a sum of rupees 2,06,380 was received as subscription or donation. The President took the chair. The meeting began with the rendering of Tamil Thai Varthu by Sri L. Radhakrishnan and team. The Secretary welcomed the participants, where many had actually came from faraway places. The Secretary read out the minutes of the last AGM and after that presented the Secretary's report. As an experimental measure based on requests from a few members, the AGM was held on the second Saturday of the February, deviating from the normal day of the first Sunday of February. Normally, so far we had been holding that annual get-together on the first Sunday of February every year. As a deviation from that normal procedure, last year we changed it to the second Saturday of February. Similarly, deviating from the normal procedure, no member was either invited or permitted to address the members assembled last year. Normally, அதுக்கு முன்னாடி எல்லாம் we used to have so many speakers here addressing the members on various topics. Everyone was free to discuss between everyone on issues of their own lives. This was also appreciated later by many. Sri G. Lingam was kind enough last year also to donate a memento to participants aged 85 years of age and above. The forum honored him with a shawl in appreciation of his gesture. The meeting concluded with a vote of thanks, rendering of national anthem, followed by our sumptuous lunch. Thank you all. உங்களுடைய கரவொலியின் மூலமாக சென்ற ஆண்டு நடந்த கூட்டத்தின் பதிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தபடியாக செயலாளர் தன்னுடைய அறிக்கையை இங்கே வாசிப்பார். வணக்கம். அனைவரும் வருக வருக என்று அழைக்கின்றேன். வணக்கம். Our warm greetings to one and all present here. We are meeting after 1 year and the executive committee has decided to make the get together this year also more enjoyable and meaningful. We are overwhelmed by our presence in large numbers. In anticipation of the approval of the GB, this committee took the consent of C.R. Srinivasan, one of the members of our forum, to be in the internal auditor and guide us. The general body may please ratify this action of this executive committee. Please. Thank you. At the outset, we wish to inform you that we had 514 members in attendance in the last AGM held on 8th February 2025, and the amount of contribution towards subscription and donation was rupees 2,06,380. The audited statement of accounts is being presented by the treasurer for your approval. We are thankful for the generous contribution by some of our members, which made the working more comfortable. After the last annual general body meeting, the executive committee met on 7 occasions, during which individual grievances of some of the pensioners were taken up at appropriate level and redressal measures were made possible. The efforts of the members of the committee may be appreciated.
our plea for retention as counter pensioners and not to insist on migration to CPAO is still pending in CAT, Central Administrative Tribunal. Our members attend the meetings of All India Settlement Pensioners Association as well as Pensioners Federation meetings whenever and wherever held. Some of our members were present in the demonstrations and human chain activities conducted in protest against the Validation Act and the proposed amendments to the 8th Pay Commission recommendations to the pensioners. A sum of rupees 10,000 was paid to the Federation towards the legal fund for the fight against the government. The General Body may please ratify this action of the Executive Committee. Thank you. Similarly, our committee members, led by our President, visit the retiring colleagues on the date of retirement and greet them. All of them become members of this forum by default. Through this opportunity, we appeal to the Accountants General to invite the President of our forum to be part of the official retirement function, which may be platform to greet and welcome the retiring colleagues. A few committee members, accompanied by other retired colleagues, visit super senior pensioners of our office under the banner of Vergalai Thedi at respective residences and honor them, which gives them an opportunity to share their memories of working in the office. Our special thanks goes to the untiring efforts of Gomadi Nayagam. Similarly, whenever we get any news of the death of our pensioner friends of our family members, the representatives of our forum visit the respective places and meet the bereaved family members and express grief on behalf of all the pensioners. Data updation is very important and sincere efforts are taken to get the updated information of contact numbers and address of the pensioners. Please, therefore, check your contact details and contact numbers and update wherever necessary. This will help us to reach everyone for sharing any important information. The forum is affiliated to the All India Federation and the record fee has been paid up to date. We are thankful to the Federation headed by Comrade D. Balasubramanian for the support extended to our forum. Our members also participated in the digital literacy program and extended assistance for many pensioners who are finding it difficult to the life certificate online. Most of our forum members are members in the All India Central Government Pensioners Association also. Our sincere thanks to Comrade Jesuraja for the support through the All India Central Government Pensioners Association to the pensioners. As you are all aware, the forum conducts this annual get-together with the contributions made by its members here and the generous donations made by few others who could not attend. May I take this opportunity once again to request you all to be more generous in future also. Our treasurer, Sri D. Parthasarthi, has requested to be relieve him of the responsibilities for personal reasons and it is under consideration. He will be relieved after finding a willing and a suitable member among the executive committee. He has done the job continuously for several years and he deserves special appreciation. Once again, we extend our sincere thanks to one and all here for their participation in this grand event. Wish you all a happy time with your family and friends. Thank you, friends. Thank you.
டி பார்த்தசாரதி டிபி எங்கே இருக்காரு? மேலே வந்தது. சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இவர் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவரை பற்றி தான் அவர் வந்து கலிமூர்த்தி சொன்னார். கடின உழைப்பின் மேலும் தொடர்ந்து இந்த பொருளாளர் பதவியை அந்த பொறுப்பை வகிச்சுட்டு வந்தார். அவர் இத்தனை ஆண்டு காலம் நமக்காக கடுமையாக உழைச்சிருந்தாலும் இப்போ எனக்கு பர்சனலாக நிறைய வேலை இருக்குது, அதனால் தொடர்ந்து அந்த அளவுக்கு ஈடுபட முடியாது அப்படின்றதுனால அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க கோரியிருக்கிறார். அவர் உங்களிடம் அவர் தயாரித்த இந்த கணக்கு அறிக்கையை படிக்கிறாரு. படித்து முடித்த உடனே அவர் அப்ரிஷியேட் பண்ணி நம்ம இது பண்ணோம். அவர் இந்த பொறுப்பை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி நம்முடைய முக்கிய விருந்தினர் திரு KP ஆனந்த் அவர்களை கௌரவிக்கணும். துரைப்பாண்டியன் அவர்கள் மேலைக்கு வந்து அவரை கொஞ்சம் கௌரவிப்பீங்கன்னா. ஆனந்த் அவர்களுக்கு நம்முடைய நினைவு பரிசு ஒன்றினை நம்முடைய செயலாளர் அவர்கள் வழங்குவார். இப்போ நம்ம ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதை அவர் படிச்சுருவார். Sir, annual accounts for the year ended 31/12/2025. We are just preparing the account from January to December every year, so we are finalizing on 31/12/25. See, last year closing balance has been brought as opening balance. Cash in hand 22,320. Bank balance IOB, we have two account, SB account, we have only in IOB and AG Society. So 2,04,418, AG Society 24,819. Then we last year subscription received 2,06,380. Then we are getting subscription from outsiders directly. They are crediting to our bank account. That is 15,500. Apart from that, we are getting interest for investing in banks. So interest credited in bank and society 7,530. Then royals from society for expenses 20,000. Then fixed deposit. See, it got matured. We just had 1 lakh fixed deposit 4 years back, and every time it is being renewed. Now, last month it got renewed. Actually, got matured. Again, we are going to redeposit. Anyway, at present 1,27,353. That is the amount. On the expenditure side, catering expenses 87,500. Then gift items purchased 45,000. Shamina provision for meeting 55,000. Venue management 10,000. Mic and podium arrangements 4,000. Then we had miscellaneous expenses 8,065. Delegates and renewal of registration fees for forum 1,700. Then the closing balance is bank balance. We have 3,90,102 in IOB. AG Society we have got 25,518, and we have got cash in hand 2,435. The total receipts and expenditure is 6,24,320. Shall I take these accounts as passed? Okay, thank you. Thank you all. டிபி இங்கே தான் இருக்கணும். துரப்பாடி பக்கத்தில் ஒன்றா பண்ணு. ஸோ நம்முடைய டி பார்த்தசாரதி அவருடைய நிதி அறிக்கையை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க, பாராட்டிட்டீங்க. அவரை விடுவிக்கணும், அந்த பொறுப்பிலேருந்து விடுவிக்கணும். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தரை அவருக்கு ஈக்குவலாக
வேலை பண்ணக்கூடிய ஒருத்தரை அந்த இடத்துல நியமிச்சுட்டு அஃபிஷியலாக வில் பி ஜஸ்ட் ரிலீவிங் ஹிம் லேட்டர். இருந்தாலும் அவரோட சேவைகளை பாராட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது கண்டிப்பாக. அதனால் தலைவரும் வந்து சொல்லிட்டார், ஏற்கனவே தர்பான் வந்து இப்படி அனுப்புறீங்களே அவரை அப்படி. அவர் நாங்கள் இப்போ அனுப்புறதுக்கு லேட் ஆகும், இருந்தாலும் அவரை கௌரவிச்சிருவோம். அதனால் உங்கள் கையாலேயே நம்ம வந்து அவரை கௌரவிச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு பேராலும் ஏற முடியும்னா ஏற இப்படி இன்னொருத்தரை நாம மதிப்பு மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அவர் யார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லாமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரியுமா? 80 வயசுக்கு மேல இருக்கவங்க உட்காந்துருக்கோம்ல, இந்த 80 வயசுக்கு மேல ஆயிட்டவங்கள ஒவ்வொருத்தரா வீடு தேடி போய் நம்முடைய நண்பர்கள் சில பேர் கௌரவம் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுலாம் வராங்க. ஸோ அதுக்கு வேர்களை தேடிக்கு வேறா இருந்து செயல்படுற திரு கோமதி நாயகம் எங்க இருந்தாலும் மேலே வாங்க. கோமதி நாயகம் அவர்கள், கோமதி நாயகம் கோமதி நாயகம் எங்கிருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். அவர் வந்து பேசின ஒரு நிமிஷம். கோமதி நாயகத்தை சிறப்பிக்கிறதுக்காக நம்முடைய தலைவர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். டி பாலசுப்ரமணியம், தோழர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள். கொஞ்சம் யாராவது போய் கூட்டுவாங்களா? நம்முடைய பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷன் பொது செயலாளர் திரு டி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓய்வு பெற்றோருக்கான சேவை தேனி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நாயகம் பலரால் அழைக்கப்படுகிறார். அந்த கோமதி நாயகத்தை சிறப்பு செய்கிறார் நம்முடைய நிரந்தர தலைவர் டி பாலசுப்ரமணியன். எல்லாரும் எழுந்து கொஞ்சம் கை தட்ட. நன்றி திரு பாலசுப்ரமணியன் அவர்களே. நன்றி கோமதி நாயகம். கோமதி ஒரு நிமிஷம். கோமதி நாயகம் செய்த சேவை என்னென்ன சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய தகவலுக்காக முதல்ல வந்து என்னென்ன ஆரம்பித்தோம்னா, நம்ம போராட்டங்களில் கலந்து கொண்ட தோழர்களை கௌரவிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தோம். ஓய்வு பெற்ற பிறனாலே அவங்கள கௌரவிக்கிறதுன்னு ஆரம்பித்தோம். இது வந்து முதல் நபராக இவர் வந்து வாகீசனுடைய யோசனையை ஏற்று இந்த மாதிரியான ஒரு தேடல்கள், வேர்களை தேடி நம்ம போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் சந்தித்து நண்பர்களோட ஒரு குறைஞ்சது ஒரு 5 பேர் இல்லைன்னா 10 பேர் போயிட்டு முதல்லையே நம்ம நண்பர் கோமதி நாயகம் அவர்கள்
அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்க இடம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து இந்த மாதிரி நாங்கள்லாம் வரலான்னு இருக்கோம், உங்களுக்கு சௌகரியப்படுவோம், என்றைக்கு சொன்னீங்களாலும் அன்றைக்கி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறித்து கொண்டு அந்த நாளை எல்லாருக்கும் இந்த வேர்களை தேடின்னு ஒரு வாட்ஸ்அப் குழுமம் இருக்குது, யார் வேணாலும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த வேர்களை தேடி குழுவில் அதை பற்றி தகவல் சொல்லி எல்லாரோட சௌகரியத்தையும் கேட்டு யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ, நான் இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கேன்னா ஆழ்வார்பேட்டை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு போவோம், அதே மாதிரி மதுரையில் இருக்கவங்க மதுரையில் சுற்றி இருக்கிற இடம் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு இது அந்த நிகழ்ச்சிக்கு முன்னேற்பாடுகள் பண்ணி நிறைய வேலை அதுக்காக பண்ணி முதல் நபராக நம்ம சந்தித்தவர் வந்து ஜிப்பா சுந்தரம் அவர்கள். 52 பேர் நம்ம ரைட்ஸுக்காக போராடினவங்க, அவங்கள போய் பார்த்தோம். அது இல்லாமல் 80 வயசுக்கு மேலே இருந்தால் நம்ம இனிமேல் கௌரவிக்கணும் அப்படின்றதுனால 80 வயசு மேலே இருக்கவங்கள வீட்டுக்கு தேடி போய், ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 80 வயசுக்கு மேலே அப்படின்னா என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே அவங்க யாரையும் பார்க்க முடியறதில்ல, வெளி உலக தொடர்பு அப்படியே துண்டிக்கப்படுது. அவங்க வந்து தனிமை, எப்போவுமே தனிமை உணர்வோடு தான் இருப்பாங்க. அதுக்குலேருந்து விடுதலை கொடுக்கணும், யாராவது நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க பழைய கால நினைவுகளை கொண்டு வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. அவங்களாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், எத்தனை பேர் நீங்கள் வந்திருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். நான் அந்த டேட்டில் ஜாயின் பண்ணேன் ஏஜிஎஸ் ஆஃபீஸில், ஏஜி ஆஃபீஸ் செக்ரட்டேரியட்டில் இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே வந்தது, அப்புறம் இங்கே வந்தது, இங்கே இருக்கும்போது அவர் ஏஜியாக இருந்தார், அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து அவங்க சில பேரால் பேசாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஞாபகம் மறதி நிறைய இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ நம்ம நண்பர்கள்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள பேச வச்சு ரெக்கார்டு பண்ணி நம்ம குழுவில் போடுறாங்க, நிறைய இடத்துல அதெல்லாம் பகிரப்படுது. அப்படியாக நம்முடைய 170 பேர் இந்த அலுவலகத்திற்காக உழைத்தவர்கள், அப்புறம் 32 பேர் வெளியூர் நபர்கள், இவர் எல்லாத்துக்கும் வந்து கோமதி நாயகம் போயிட்டு பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்து 221 ஜெயகாந்தன் அவர்கள் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெயகாந்தன் அவர்கள் 80 வயசுக்கு மேலே ஆகிட்டு தானே, 80 வயசுக்கு மேலே அங்கெல்லாம் உட்காரணும், நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? ஸோ அந்த 80 வயசு மேலே இருக்கவங்கள கோமதி நாயகம் இப்போ வந்து சிறப்பிக்க போகிறாரு, தனியாக அவர்களுக்காக ஒரு பரிசு கொடுத்து சிறப்பிக்கிறாரு. அந்த பரிசை வாங்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் இங்கே வந்துடணும். 80 வயசுக்கு மேலவங்களாம் இங்கே இந்த லெஃப்டில் வந்துடணும். இன்னுமே யாராவது 80 வயசுக்கு மேலே இருந்தவங்களாம் இங்கே வந்துடுங்க. ஸோ இந்த ஒரு தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக பாடுபட்டு இந்த முயற்சியில் எல்லாரையும் சேர்த்துட்டு போய் 222 பேர் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் சில பேர் 80 வயசுக்கு மேலே இருக்கும், சில பேர் போராடணும். ஸோ இந்த இப்படி ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிற திரு கோமதி நாயகம் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கக்கூடாதுன்னு. ஓகே, மறுபடியும் உங்களுடைய கரவொலி எழும்பட்டும். திரு கோமதி நாயகம் அவர்களை பாராட்டுகிறோம். கோமதி நாயகன் தனிப்பட்ட முறையில் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் அவர் கூப்பிட்ற நிறைய நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடிஞ்ச வரைக்கும் நான் போகிறேன். முடியாத போது என்னால் போக முடியறதில்லை. மற்ற நண்பர்கள்லாம் அது கூட கலந்துக்கிறாங்க. கோமதி நாயகத்துக்கு சிறப்பு செய்தது இந்த வேர்க்கேடி நிகழ்ச்சியில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் இதாக கருதுகிறோம். நிறைய பேர் வந்து அதுக்காக போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் பண்ணி அவங்கள்ட்ட கேள்விகள்லாம் கேட்டு அதை வாங்கி அனுப்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் உங்கள் சார்பாக கோமதி நாயகம் எங்களுடைய சிறப்பினை ஏற்றுக்கொண்டார். கரெக்டாகுதா? ஓகே ஓகே. கோமதி நாயகம் நீங்கள் போயிட்டு அவங்களுக்குலாம் வந்து அந்த ப்ரைஸ் அங்கே இருக்குது, அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் 80 வயசுக்கு ஆனவங்க மேலானவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அங்கே கொடுத்துருக்கேன். நன்றி. ஸோ இப்போ 80 வயசுக்கு மேலே வந்து அவங்களோட நம்முடைய சிறப்பு பரிசினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அங்கே பண்ண நீங்கள் அங்கேருந்தே பார்த்துக்குங்க யார் 80 வயசுக்கு மேலே ஆனாங்கன்றத. நேம் சொல்லணும்னா சொல்லுங்கள். இங்கே எடுத்துகிட்டு போங்க. இப்படி PMS
Hello. Yes, money. SAO commercial. TR Rajasekhar. ராஜாம்பாள் ராஜாராம். ராஜம்பாள் ராஜாராம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நன்றியை மற்றும் கோமதி நாயகத்துக்கும் பென்ஷனர்ஸ் ஃபோரம் என்னோட நன்றி எல்லோரும் நலமாக வாழ்த்துகிறேன். எஸ் ஆறுமுகம். எஸ் ஆறுமுகம். இந்த விழாவுக்கு சிறப்பாக அனைத்து காரியங்கள் செய்த நம்ம தோழர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 80 வயசு மேலே உள்ளவங்க சார்பாக அவர் பேசுகிறாரு. நீங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஜெயகாந்தன். பெரியசாமி. நிரஞ்சன். நிரஞ்சன். சந்தானம். மெய்யழகன் சார். அவர் ஏஜ் முன்னாள் ஃபோரமுடைய தலைவர். ஃபோரம் தலைவர் தங்கசாமி. ஃபோரம் கமிட்டி மெம்பர் ஆடிட்டர் பக்தவச்சலம். சொல்லுங்க. ஃபோரம் கமிட்டி மெம்பர் ஆடிட்டர் பக்தவச்சலம். I thank the President, the Secretary, and all the good members for giving an opportunity to meet all our friends. Thank you very much. உலகநாதன் அவர்கள். ஷண்முகம் அவர்கள். மிஸ்டர் சீனிவாசன் அவர்கள். முன்னாள் ட்ரெஷரர் ஆஃப் திஸ் ஃபோரம். ஹலோ. அப்துல் கரீம் அவர்கள். பத்மராஜன் அவர்கள். மோகன்குமார் அவர்களை கௌரிக்கிறோம். அடுத்து ஜெகதாபாய் அவர்களை கௌரிக்கிறோம். Thank to all of கோமதி நாயகத்தோட வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதோட கூட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பென்ஷனர்ஸ் ஃபோரம் இருக்கிற அத்தனை பேருமே நன்றி. ஜனார்தனன். வி.கே. ஜனார்தனன். கே.ஆர். சந்தானம். சுட்டு போயிருக்கா.
அவருக்கு ஒரு அவார்டு தியேட்டர் மாஸ்ட்ரோ அப்படின்ற இது நம்முடைய அலுவலகத்தை சார்ந்தவர். இத்தனை காலம் சாதனைகள் புரிந்திருக்கிறார். நிறைய அவார்டு வெளியில வாங்கியிருக்காரு. நம்ம அலுவலகம் கௌரவிக்கலை அப்படின்றத இந்த வருஷம் நம்ம வந்து அந்த தியேட்டர் மாஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு டைட்டில் அவர் கொடுக்குறோம். அதை தாங்கின இந்த ஒரு அவார்டை அவர் நம்முடைய முக்கிய விருந்தினர் திரு KP ஆனந்த் அவருடைய கரங்களாலே அவர் பெற்றுக்கொள்கிறார். அனைவரும் எழுந்து நின்றவரை கௌரவிப்போம். திரு முத்துக்குமரன் அவர்கள் சாதனைகள் மேலும் மேலும் தொடர வேண்டும். அதற்கு நம்முடைய எல்லோருடைய ஆதரவும் தேவை. அவங்க போய் பார்க்கணும். அவரோட ட்ராமாவை எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நாம் அங்கே நேரடியாக போய் அதை பார்த்து ஆதரிக்கணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் தன்னுடைய குழுவில் சேர்த்துக்கிற நிறைய பேர் நம்ம அலுவலகத்தில் பணிபுரிந்தவங்களோ இல்லை அலுவலகத்தில் பணிபுரிந்தவங்களோட குடும்பத்தாரும். ஸோ இதுதான் நம்ம இன்னும் அவங்களுடைய திறமைகள்லாம் வெளிக்கொணர்ற மாதிரி அவர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. நான் கூட அவர்கிட்ட திருப்பி கேட்டிருக்கேன், எனக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆனால் அவர் கொடுக்க மாட்டார். உனக்கு நடிக்க வராது போன் அதுக்கு செட் ஆகாது சொல்லிட்டார். ஆனால் ஏற்கனவே பழைய நாடகங்கள் நடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கலிமூர்த்தி அதை சொல்கிறார், எனக்கு கொடுத்தாரு உனக்கு கொடுக்க மாட்டாரு, எனக்கு கொடுத்தாரு சொல்றாரு. அதனால உங்களுடைய பெரும் கரவலிக்கு இடையே திரு KP ஆனந்த் அவர்கள் அவரை கௌரவிக்கிறார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி இந்த கௌரவம் நடக்கிறது. இப்படி போங்க. ஒரு நினைவு பரிசும் அவருக்கு அளிக்கப்படுகிறது. எல்லாரும் அமரலாம். அவருக்கு பரிசு அளிக்கப்படுகிறது. மேடையில் மேடையில் இருக்கும் இந்த விழா அமைப்பாளர்களுக்கும் EG அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இன்னும் என்னோடு பல நேரங்களில் பல காலங்களில் பணிபுரிந்த அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக சொல்ல போனால் 80க்கு மேற்பட்டவர்கள் என்று பார்த்தாலும் கூட திரு சந்தானம் அவர்கள், மெய் சார் அவர் நான் இப்போ தான் கவனித்தேன். நான் திரு பக்தவத்சல் அவர்கள், திரு அப்துல் கரீம் அவர்கள், அவர்களோடெல்லாம் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இங்கே இருப்பவர்கள் கூட குறையில்லை. முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரையும் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். அனைவரும் தெரிந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவது என்பது. சென்ற வருடம் கூட இவர் வாங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் நான் சென்ற வருடம் இல்லை, நான் ஒரு அலுவல் காரணமாக ஊருக்கு போக வேண்டியிருக்கிறது, அடுத்த வருடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு இந்த வருஷம் கூப்பிடும் போது கூட இல்லைங்க நான் முடிஞ்சா வர்றேன், என் பேரை வேணா போட்டுக்குங்க, முடிஞ்சா வரேன்னு தான் சொன்னேன். ஆனால் என்ன பண்ணுறது, விதி வந்து என்னை இங்கே விதி வலியதுன்ற மாதிரி என்னை வலிச்சுட்டு வந்துருச்சு. முந்தா நாள் தான் ஆர்டர் வந்திருக்கு. சரி அடுத்த வருஷம் நம்ம திருப்பி வருவோமோ இல்லையோ, ஏனென்றால் அலுவல் காரணமாக புவனேஸ்வரில் இருக்க வேண்டியிருக்கும், டெல்லியில் இருக்க வேண்டியிருக்கும், வேறு எதனா ஒரு ஊரில் இருக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த வருஷம் வந்துட்டு போகிறது மரியாதை அப்படின்னு வந்துட்டேன். இங்கே நான் எதை பற்றி பேச வேண்டும் என்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு சின்ன ஒரு நூலிழை அவர் தந்தார். யூ ஹேவ் டு பி கண்டினியூஸ்லி என்கேஜ் அப்படின்னு குமார் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆக தொடர்ந்து இயங்குதல் அப்படின்ற ஒரு
தலைப்பை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். தொடர்ந்து இயங்குதல் அப்படின்னா எப்படி நம்ம தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னும் போது கோயிலை தான் நான் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துப்பேன். என்ன நம்ம இவர் வந்து விருந்தினர் கோயிலை பற்றி சொல்கிறாரேன்னு பார்க்குறீங்க. பல கோயில்கள் இருக்கின்றன. நான் சர்வீஸில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே வந்து டெல்லியிலேருந்து வரவங்களோட சில கோயில்களுக்கெல்லாம் போக வேண்டி அமைந்திருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது உத்தரகோசமங்கை கோயிலுக்கும் போகிறேன், அதுக்கு எதிரில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய திருப்புல்லானிக்கும் போகிறேன். உத்தரகோசமங்கை நல்ல ஒரு ஆக்டிவாக வந்து ஜனங்க நடமாட்டம் அதிகமாகிறதுக்கு கோயிலுடைய கட்டிடங்களும் கலைகளும் கட்டுமானங்களும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி எதிரில் திருப்புல்லானி போகிறேன். அங்கேயும் கோயில் குளம் கட்டிடம் கலை ஜன நடமாட்டம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அந்த கர்ப்பகிரகம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோயிலை யாரும் போய் பார்க்கறது இல்லை. அதனால அங்கே வந்து வௌவால்களுடைய நெடி. ஏன்னா வந்து அது வந்து தொடர்ச்சியில் புழங்காத காரணத்தினால அங்கே வந்து யாருமே போகிறதில்லை. போகாததுனால வௌவால்கள் இருக்கின்றன. அதனால வந்து நமக்கு வந்து போகணும்னு தோன்றுறது. இது வந்து மெய்ஞான கோயில் அல்லது மதம் சார்ந்த கோயில் என்று பார்த்தால் இப்படி இருக்கு. அடுத்து அறிவு திருக்கோயில்கள். நம்மளுடைய மொழி என்று பார்த்தீங்கன்னா கூட எத்தனையோ மொழிகள் வளர்ந்திருக்கின்றன. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், அரபிக். இதில் கிரேக்கன் லத்தீன்றது வழக்கொழிந்து விட்டன. சமஸ்கிருதமும் அரபிக்கும் ஒரு சாராரால் குறித்த ஒரு தொகையினரால் மட்டும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் பரவலாக இல்லை. தமிழும் சீனமும் அதிகமாக தொன்று தொட்டே 5000 ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கீழடியும் மதுரையும் அப்படியாக வந்து ஒரு நம்மளுடைய சிந்துவெளி நாகரத்திலிருந்து கீழடி மதுரை இப்படியான ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம். எதெல்லாம் அந்த மாதிரியான தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து சிறப்பாக இருந்தாலும் பின்னாடி வந்து அது தொடர்ச்சியாக இயங்காத காரணத்தினால் நலிந்து விட்டிருக்கிறது. அதில் நீங்கள் அறிவு திருக்கோயில்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரியான அறிவு திருக்கோயில்கள் இருக்கக்கூடாதுன்னு கூட சதி நடந்திருக்கு. சொல்லப்போனால் எகிப்தில் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு லைப்ரரி, அதை பகைவர்கள் அழிக்கிறார்கள். நலந்தாவில் ஒரு நூலகம், அதை பகைவர்கள் அழிக்கிறார்கள். ஜஃப்னாவில் ஒரு நூலகம், அதையும் பகைவர்கள் அழிக்கிறார்கள். ஏன்னா இந்த நூலகத்தை அழித்து விட்டால், அறிவை நாம் அழித்து விட்டால் எல்லாம் போயிடும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். ஆனால் நம்ம இவங்க தமிழ்நாட்டில் பாருங்க, கேரளாவில் பாருங்க, கடந்த ஒரு 75 ஆண்டு காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் இன்னைக்கும் வந்து பொது நூலகங்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றது என்று பார்த்தால் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான், வேற எங்கேயும் அவ்வளோ இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு நூலகம் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து படிக்கிறனால நம்ம இந்த லிட்ரஸி ரேட் என்பது வேற. விழிப்புணர்வு என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு விழிப்புணர்வை நமக்கு தரக்கூடியது இந்த அறிவு திருக்கோயில்கள். ஆக அந்த அறிவு திருக்கோயில்கள் இன்றைக்கும் நான் சென்னையிலும் சரி, திருச்சியிலும் சரி, மதுரையிலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். அப்படியாக அந்த அறிவை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நூட்களை பார்க்க வேண்டும். இங்கே நிறைய பேர் வந்து நூல் எழுதுறவங்க இருக்கிறீங்க. நம்மளுடைய கலீக்ஸ் டிஹெச் ஒருத்தர் எழுதியிருக்காரு, செந்தில்வேலன் எழுதியிருக்காரு. நம்ம இவர் அவரோட பேர் என்ன, பிஎஸ்என்எல் பற்றி எழுதினாருங்களே சார், நீங்கள் பேர் சொன்னீங்க, செல்வராஜ் எழுதியிருக்காரு. இது போக நிறைய பேர்கள் வந்து நிறைய நூலகங்களாக எழுதியிருக்கிறீங்க, நூட்களை எழுதியிருக்கீங்க. நம்ம ரீடர்ஸ் ஃபோரம்லாம் கூட ஏஜிஸ் ஆஃபீஸில் நம்ம ரமேஷ்லாம் சேர்ந்துட்டு நிறையா வச்சுருக்காரு. பல மீடியாவிலலாம் போய்ட்டு நம்ம துரைபாண்டியன் வந்து அவருடைய உரையாற்றுகிறார். பல இடங்கள்லேருந்து கோட்டில் அம்னார். அப்படியாக உங்களை எங்கேஜ் செய்து இயங்கி கொண்டிருக்க வேண்டும். ஆக மதம் சார்ந்தோ இல்லை அறிவு சார்ந்தோ நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த நிலையில பார்க்கின்ற போது இதெல்லாம் வேற ஒரு மதத்துக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம், சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிபேட். பட் இதையெல்லாம் விட, இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் எல்லாம் விட எமோஷனல் கோஷன், உள்ள திருக்கோயில். உள்ள திருக்கோயிலில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய
நான் படித்த கல்லூரியிலிருந்து என்னுடைய பேட்ச்மேட்ஸ் நாங்கள் அலுமினிஸ்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறோம். 88 94 வரையும் படித்தோம். அது முடிச்சுட்டு 2015 25 வருஷம் கழிச்சு நாங்கள் சந்திக்கும் பொழுது நம்ம இதான இந்த சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரிகேன் வெட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட். ஆளுக்கு வருஷத்துக்கு ஒரு 4000 5000 போடுவோம். இந்த காசை வச்சுட்டு நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம எதனா செய்வோம். அது ஒரு ஐ கேம்ப் வச்சுருப்போம், ஹியூமன்ஸ்க்கு ஐ கேம்ப்பு. படிக்க முடியாதவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் கட்டலாம். இல்லை அனிமல்ஸ்க்கு சினை வராத அனிமல்ஸ் எல்லாம் அந்த மாடுகளுக்கெல்லாம் நம்ம சினை ஊசி போடக்கூடிய ஒரு கேம்ப் ஏற்பாடு பண்ணலாம். இப்படியான வேலைகளை சனி ஞாயிறுகள், ஏன்னா எல்லாருமே வேலை செய்கிறவங்க, சனி ஞாயிறில் வேலையை தவிர செஞ்சிட்ருக்குறோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு 4 பேர்களான நாங்கள் இருக்கிற 120 பேரில் ஒரு 4 பேர் சேர்றோம். அப்போ அந்த 4 பேருக்குள்ள ஒரு பரிவர்த்தனை. என்றைக்கோ நாங்கள் 95 நாங்கள் 94 படித்து முடித்தாலும் இன்றைக்கும் நாங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம்னா அதுதான் காரணம். இப்போ இந்த கோயில்களுடைய கதைகள் எல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அது மெய்ஞான கோயிலாக இருக்கட்டும், அறிவு திருக்கோயிலாக இருக்கட்டும், இது மாதிரியான உள்ள திருக்கோயில், இங்கே உள்ளம் உருவாடுகின்றது. இது எல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் அப்படி இயங்கி கொண்டிருக்க வேண்டும். இத்தனை வருஷம் கழிச்சும் ரிட்டையர் ஆகி பாருங்கள், 80 வயசில் நான் இவங்களோட என்னைக்கோ நான் சேரும் போது வேலை செஞ்சுட்டேன். இவங்கெல்லாம் வந்திருக்காங்க என்றால் அவர்கள் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாருமே கூட அப்படி இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கணவனும் மனைவி கூட, கணவன் இறந்து விட்டால் அவனுக்கு மனைவிக்கு உலகம் போயிடுச்சு, மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு உலகம் போயிடுச்சு. ஆக இதையே அறிவியலாளர்கள் கூட நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லுகிறாள், தங்களுடைய துணை போகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளம் துவண்டு விடுகிறது. அந்த துவண்டு விட்ட உள்ளமானது அந்த அளவு ஒரு மெருகாற்றிய ஒரு விதத்தில் இருக்கிறது இல்லை. ஆக அப்படி இருக்கணும் என்றால் நீங்கள் நண்பர்களை நாடிக்கொண்டிருக்க வேண்டும், நண்பர்களோடு கலந்துறவாடி கொண்டிருக்க வேண்டும், நண்பர்களோடு அளவலாவி கொண்டிருக்க வேண்டும். அந்த விதத்தில் நீங்க எல்லாருமே இன்று இருக்கின்ற போல என்றைக்கும் இந்த ஒரு தொடர்ச்சியை, இந்த இயக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் இன்னும் பல்லாண்டு காலம் சிறந்து வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாகவும் இப்போ நமக்கு ஒரு ஆதரவு, எழுச்சி, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு உரையை வழங்கிய திரு KP ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அவர் ஆக்சுவலி எவ்வளவு பாருங்க, அவரோட எண்ணம் எவ்வளவு பாருங்க, அவர் பேரில் இருக்க அன்பு எவ்வளவு பாருங்க. அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு, உடல்நிலையும் ஒத்துழைக்கவில்லை. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அப்படியும் நமக்காக வரணும் அப்படின்றது. நேற்றே ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும் என்னன்றதெல்லாம் கேட்டு நான் சீக்கிரம் போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை இன்னும் காலதாமதம் படுத்தினா அவருக்கு சிரமமாக இருக்கும்ன்றதுனால அவரை வழி அனுப்பிச்சிட்டு அடுத்தது நம்ம முத்துக்குமரன் அவருடைய குழு என்னடி பெண்ணே அப்படின்ற அவங்களுடைய சமீபத்திய நாடகம், மிகச்சிறப்பான நாடகம், பல விருதுகள் பெற்ற நாடகம். அந்த நாடகத்திலிருந்து சில பகுதிகளை நம்ம ஏற்கனவே பார்க்காதவங்களுக்காக அது இங்கே இன்னும் நாடகம் தொடர்ந்து விட்டு தான் இருக்குது. அடுத்து கோடை நாடக விழாவுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவர் தொடர்ந்து நாடகங்களை போட்டுட்ருக்காரு. அவருக்கான ட்ரூப் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களையும் 1 மணி நேரம் காக்க வைக்க முடியாதுன்றதுனால அவர்கள் அளிக்கும் நாடகத்திலிருந்து சில பகுதிகளை நாம் கண்டு கழிப்போம். அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். அதனால் நம்ம முதல்ல அவர் சார் KP ஆனந்தன் அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டு நிகழ்ச்சி தொடரலாம். அமைப்பாளர்கள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி பின்னாடி வச்சுருங்க, ட்ரூப் மேலே வந்துவிட்டோம், நிகழ்ச்சியை நடத்தும். இந்த நிகழ்ச்சி இந்த நாடகம் மொத்தமே 15லேருந்து 20 நிமிஷம் தான். அந்த நாடகம் முடிச்சுட்டு அப்படியே உட்காருங்க. டாக்டர் உங்கள்கிட்ட பேசுவார். டாக்டர் உங்கள்கிட்ட பேசின அப்புறம் அவங்க சிறப்பான ஒரு கேம்ப் ஒன்று இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுடைய கண்ணெல்லாம் பரிசோதிக்கிறதுக்கான கேம்ப் ஒன்று இந்த இதுக்கு பின்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
அதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் உணவு அருந்திவிட்டு நம்ம எல்லாரும் போகலாம். அதனால் எல்லாரும் அப்படியே அமைதியாக அமர்ந்திருங்கள். நம்ம நாடக குழு சிரமப்பட்டு வந்து நமக்காக ரொம்ப குறைஞ்ச வசதியோட இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு அவருடைய நாடகத்தை அழைக்கி வருகிறார்கள். உங்களுக்கு எல்லாருடைய கரகோஷம் அப்பப்போ அவங்களுக்கு தேவை இருக்கும். நம்முடைய மதிப்பீடு வந்து நம்ம கரவொலி மூலமாக தான் அவங்களுக்கு வரும். அதனால் நிகழ்ச்சியை கண்டு கழித்து நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிங்க. டாக்டர் வந்துட்டாங்க ஏற்கனவே. நிகழ்ச்சியில் டாக்டர் அசோகன் வந்திருக்கார். அசோக் ஃப்ரம் இஸ் அ ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இந்த காலத்தில் கண்ணுக்கான என்னென்னலாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்றது அவர் நம்மகிட்ட சில நிமிடம் உரையாற்றுவார். அதுக்கப்புறம் அவர் இருப்பார். நீங்கள் கேள்வி ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அவரை மேடைக்கு அழைக்கலாம். கலிமூர்த்தி, கலிமூர்த்தி அவர்கள் டாக்டரை கௌரவிப்பார். அவருக்கான ஒரு நம்முடைய நினைவு பரிசையும் அவர் அளிப்பார். ஆக்சுவலி நம்ம டாக்டருக்கு வந்து ஃபுல் டே ப்ரோக்ராம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ நாலேஜபிள் எல்லாமே நம்ம கொடுப்பாரு. ஆனால் இதை முடிச்சுட்டு 2 சர்ஜரி போகணும். அந்த மாதிரியான ஒரு நிக்கட்டான நிலை தான் எப்பவுமே நம்மகிட்ட வராரு. அதனால் இதை முடிச்சுட்டு எப்போ எவ்வளோ சீக்கிரம் நம்ம அவரை அனுப்புவோமோ மற்ற இவங்க காப்பாற்றப்படுவார்கள். அதுதான் முக்கியம் நமக்கு. நம்ம வந்து நோயால் பாதிக்கப்பட்டவங்க காப்பாற்றப்படணும், சிகிச்சை கிடைக்கணும். அதுக்காக தான் அவருடைய பொன்னான நேரத்தில் ஒரு சில மணித்துளிகள் இங்கே நமக்காக கொடுக்குறாரு. இவர் முடிஞ்ச உடனே அங்கே அந்த வாசன் ஐ கேம்ப் அங்கே தனியாக பின்னாடி போட்டிருக்காங்க. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து கண் பரிசோதனை பண்ணிக்கணுமோ நேர இலவச பரிசோதனையை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பரிசோதனையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் அசோகன், வாசன் ஐ ஹாஸ்பிட்டலில் ரெட்டினா கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தலைப்புல ஏற்படும் பாதிப்பு, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, எந்த ஸ்டேஜில் நம்ம போய் கண் மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி கூட வச்சுக்கலாம். எனி டவுட்ஸ் ஃப்ரம் யுவர் சைட், ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ எங்கள் ஓபி ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வயசு, எனக்கும் வயசு 60 ஆகுது. நம்ம வயசில் வர பேஷண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்வை மங்கலாக இருக்கு அப்படின்னு வருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் இது கேட்ராக்ட்னால தான் பார்வை மங்கல் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு வராங்க. கேட்ராக்ட் வந்து ஒரு 90% பார்வை மங்கலுக்கு ஒரு காரணம் ஆக இருந்தாலும், அதர் டிசீசஸ், கண் அழுத்த நோய், குளாக்கோமா அப்படிங்கிறோம், மெட்டபாலிக் டிசீசஸ்னால வர ஐ ப்ராப்ளம்ஸ் வேர் ரெட்டினா இஸ் கெட்டிங் அஃபெக்டட், லைக் டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், இதனாலையும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது அன்றாட இதில் கேட்ராக்ட். முன்பொரு காலத்தில் கேட்ராக்டுக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் ட்ரீட்மெண்ட், அந்த லென்ஸை மட்டும் எடுத்துட்டு கண்ணுக்குள்ள லென்ஸ் வைக்காம இருந்த காலம் போய் இன்னைக்கு பல விதமான இன்ட்ரோ ஆக்குலர் லென்சஸ் வந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட ஒரே ஒரு லென்ஸ் எட்டத்தை மட்டும் கரெக்ட் பண்ணிடும். நம்ம கேட்ராக்டை லேசர் மூலமா ரிமூவ் பண்றோம், ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் பேர் அதுக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லென்ஸை உள்ள இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ வர அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நிறைய விதமான லென்சஸ் வந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் லென்ஸ் எட்டத்தை கரெக்ட் பண்ணுது, படிக்கிறதுக்கு நம்ம கண்ணாடி போட்டுக்கிறோம். வேற சில லென்சஸ் எட்டத்தையும் கரெக்ட் பண்ணுது, இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணும். இப்போ வந்திருக்கிற மல்டி ஃபோக்கல் லென்சஸ் எட்டத்தை கரெக்ட் பண்ணும், அதே லென்ஸில் கம்ப்யூட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம், படிக்கவும் செய்யலாம். இது வந்து மல்டி ஃபோக்கல் லென்சஸ். இந்த டெக்னாலஜிலேயே நிறைய சேஞ்சஸ். அந்த காலத்தில் நம்ம கேட்ராக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணி உள்ள லென்ஸ் வச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு சிறு துவாரம்
மைக்ரோ இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரி. ஒரு 2.8 மில்லிமீட்டர் சைஸ்லயே இந்த கேட்ராக்டை ரிமூவ் பண்ணிட்டு ஃபோல்டபிள் லென்சஸ், அது நம்ம சிரிஞ்சில் நம்ம கையில் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி சிரிஞ்சில் வருது லென்ஸ், அதை உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம உள்ள போய் அது ஓப்பன் ஆயிடுறது. ரிகவரி பீரியட் முந்தியெல்லாம் கண்ணில் இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ வெறும் ட்ராப்ஸ், லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ராப்ஸ் போட்டுட்டு ஒரு மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸில் இந்த இறப்பம் முடிக்க முடியுது. அண்ட் ரிகவரி பீரியட் முந்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்சப்போ 90s when I was doing MS பண்ணுறப்போ பேஷண்ட்ஸ் ஒரு 7-8 நாளைக்கு டெய்லி பார்ப்போம் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படுதான்னு. பட் இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் அட்வான்சஸில் இன்னைக்கு பேஷண்ட் வராங்க காத்தால ஒரு 9 o'clock வராங்கன்னா 10 o'clock சர்ஜரி முடிஞ்சிடும். 10:15 they can be back home. ஒரு 2 days ரெஸ்ட்டுக்கு அப்புறம் they can start their usual routine. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹெவி ஒர்க் வேண்டான்னு சொல்லிடுறோம், மற்ற ரொட்டீன் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னொரு காமனாக நம்ம பார்க்கறது, நம்ம நிறைய அறியாமல் இருக்கிறது வந்து கிளாக்கோமா, கண் அழுத்த நோய். இது வந்து நம்ம ரொட்டீன் ஐ செக்அப் போகிறப்போ எல்லா மருத்துவரும் கண் மருத்துவரும் கண் ப்ரெஷர் பார்க்குறாங்க. நம்ம கையில் பிபி மாதிரி கண்ணில் இருக்கிற ப்ரெஷர், கண் அழுத்தத்தை பார்க்குறாங்க. சப்போஸ் கண்ணில் அழுத்தம் இருந்ததுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட் இருக்கு. ஒன்ஸ் அந்த கிளாக்கோமா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வாழ்நாள் பூரா மருந்து போட வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம சுகர் பிபி எப்படி ஒரு நாள் இடைவெளி இல்லாமல் ட்ரீட் பண்ணிக்கிறோமோ, கண் அழுத்த நோய்க்கும் மருந்து இப்போ நிறைய விதமான மருந்துகள் வந்திருக்கு. ஸோ 99% ஆஃப் தி கிளாக்கோமா வந்து நம்ம மருந்துலேயே குறைச்சிட முடியுது. அதையும் மீறி இருக்கிற ப்ரெஷருக்கு சர்ஜரி, அந்த காலத்தில் பண்ண ஒரு சர்ஜரி இருக்கு, அது பண்ணுறோம். இன்னொரு காமன் எயில்மெண்ட் நம்ம பேஷண்ட்டை பார்க்கறது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி. நீரிழிவு நோய் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்பு விழித்திரை, ரொம்ப நுண்ணியமான ஒரு விழித்திரையை பாதிக்கிறது. இப்போ கூட ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு தான் வரேன், அவருக்கே தெரியாது அவருக்கு பிபி இருக்குன்னு. நான் கண்ணை பார்த்து அவர்கிட்ட கேட்குறப்போ இல்லவே இல்லையே சார், எனக்கு பிபிலாம் கிடையாது, சுகர் மட்டும் பார்டர் லைன் அப்படின்னாரு. பிபி பார்க்குறப்போ 200/140. இப்போ தான் அவருக்கு தெரியுது அவருக்கு பிபி இருக்குன்னு. இதனுடைய பாதிப்பு நம்ம கண்ணில் பார்த்து தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு விட்டுருக்காரு. கண்ணு விழித்திரையில் நிறைய இரத்த கசிவு, நிறைய கழிவுப் பொருட்கள். என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கார் டிரைவராக இருக்கேன் அப்படின்னாரு. இவரை நம்பி கார் ஓட்டுறாரு, பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்காக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு வாட்டி ஐ டெஸ்ட் பண்ணிக்கணும். அதை விட முக்கியம் எவ்ரி இயர் ஜென்ரல் செக்அப். இப்போல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட முடியுது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, இதெல்லாம் ஈஸியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட முடியுது. டயபெட்டிக் ரெட்டினோபதியினுடைய ட்ரீட்மெண்ட்டு இப்போ கொஞ்சம் சிம்பிள் ஆயிடுச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 1, 2, 3, மைல்டு, மாடரேட், அது வரைக்கும் நம்ம லேசர் கொடுத்து இந்த இரத்த கசிவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த டயபெட்டிஸ் ஜாஸ்தியாவாக பிளட் சீப்பாகிறது வந்து இரத்த நாளங்களில் இருக்கிற செல்ஸினுடைய பாதிப்புனால. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம லேசர் கொடுத்து நம்ம வெல்டிங் பண்ணுற மாதிரி மேற்கொண்டு அந்த பிளட் ஊஸ் ஆகாமல் இருக்க தடுக்க முடியுது. ஒரு சில ஏரியா ரெட்டினால இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியாவில் நம்ம லேசர் கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல ஃப்ளூயிட் இருந்ததுன்னா கண்ணுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து அதை கரைக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் ஒரு 5-10 இயர்ஸாக தான் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி பிபி, ஹைப்பர் டென்ஷனும் கண்ணை பாதிக்கிறது உண்டு. ரொம்ப அன்கண்ட்ரோல்டு கொலஸ்ட்ரால், அதுவும் கண்ணில் ஏற்படுற பாதிப்புகள் அதிகம். இன்னொரு நம்ம ஏஜ் குரூப்பில் பார்க்கறது ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷன், வயதானவங்களுக்கு வர ரெட்டினல் பாதிப்பு. இதில் வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று ட்ரை டைப், இன்னொன்று வெட் டைப்னு. வெட் டைப் தான் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக வரும். பேஷண்ட்ஸ் வரப்போயே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்தா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. சில வார்த்தைகள் ஒரு 3 வார்த்தை தெரியுது, நடுவில் 2 வார்த்தை தெரியறதில்ல, அப்புறம் திருப்பியும் தெரியுது. இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ஏர்லி ஸ்டேஜஸ் கொராய்டல் வாஸ்குலர் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் நம்ம எளிதில் கண்டுபிடிச்சு இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுது. இது பார்வை இழப்பு ஏற்படாமல் இருக்கிற பார்வையை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு.
கடைசியாக ஒன்று நம்ம கண் தானம். இருக்கிறதுலே சிறந்த தானம் கண் தானம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவர் இறந்த பிறகு ஒரு எவ்வளோ மினிமம் டைமில் நம்ம ஐ பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோமோ அங்கேருந்து டாக்டர்ஸ் வந்து அந்த கண்ணையை அறுவடை, அந்த இப்போல்லாம் வெறும் ஃபுல் கண்ணையும் எடுக்கிறது இல்லை, வெறும் அந்த கார்னியாவை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது. அதனால் இறந்தவங்க ஒன்றும் அந்த கண்ணு குழியாக இருக்கிறது, விகாரமாக இருக்கிறதும் ஒன்றும் இருக்கிறது இல்லை. நம்ம எடுத்ததே யாருக்குமே தெரியாது. இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன சூச்சர் மட்டும் ஒன்று போட்டுட்டோன்னா நல்லது. இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு கண் தானம் ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ ஒரு கண் தானத்தில் இப்போ ஒரு பேஷண்ட் 2 கண்ணையும் தானம் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ டிஃப்ரெண்ட் எந்தெந்த லேயர் எஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து அந்த லேயரை மட்டும் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ், எனி டவுட்ஸ் இருந்தால் கேட்டேன். கனெக்ஷனே இல்லை சார். கேட்ராக்ட் வந்து லென்ஸு, கண் தானம் வந்து கார்னியா, இந்த வெளியில் இருக்கிற அந்த வெள்ளைப்படம். எஸ் 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 அது இப்போ பண்ணுற இந்த லேசர் டெக்னாலஜியில் கார்னியாக்கு டேமேஜ் ஆனதே இல்லை. ஸோ தாராளமாக கொடுக்கலாம். ஹலோ, டிவியில் வந்து இந்த லேப்டாப்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதில் வந்து நீங்கள் வந்து 399 அந்த கண்ணாடி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மாற்றவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா நேரத்துலையும் அது ஒர்க் பண்ணி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி தெரியும்? கண்ணாடிங்களா? கண்ணாடி அவன் வந்து சொல்கிறாங்க 399 தான். ஆனால் வந்து நீங்கள் தூரமும் பார்த்துக்கலாம், கிட்டவும் பார்த்துக்கலாம், யாரெல்லாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி. அதெல்லாம் சும்மா சார். ஒரு ஷர்ட் கொடுக்குற வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதையே போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அது போட முடியாது. அதே மாதிரி நீங்கள் கண்ணாடி செக் பண்ணி மாற்றினா கூட எவ்ரி 2 இயர்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள்னால பவர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இந்த டேஸ்க்குள்ளே கேட்ராக்ட் பண்ணலாம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு லாஸ்ட் இயர் செக் பண்ணியிருந்தோம். கேட்ராக்ட் பண்ண பிகினிங் ஸ்டேஜ் தான் நட்டின்ட்டு வரும்னு சொன்னார். அவருக்கு வந்து ஒரு ஃபோபியா, இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், ஃபோபியா, பயம். பயம் இல்லை, வேணும் வேணுங்கிறாரு. அது ஃபோபியா இல்லை, வேணும், ஆர்வம், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாரு. ரொம்ப மேஜர் ஸ்ட்ரோக்லேருந்து இது பண்ணி நான் எம்ஏசி பண்ணி கட்டில. அப்புறம் நான் மறுபடியும் காண்டந்த ஹாஸ்பிட்டல் அகர்வால் தான் நான் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி போயிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க நத்திங் டு வரி, மேக்ராஸ் ஆஃப் அன் அவர் சொன்னாங்க. பட் மறுபடியும் ரிவ்யூ இஸ் ஒன்ஸ் இன் 15 days அந்த இல்லை. அவங்க சொன்னாங்க பிகாஸ் இஸ் பிளட் தின்னர் அண்ட் அதர் சேஞ்ச் ஆஃப் மெடிசின்ஸ் ஹை ரிஸ்க் ஜோன் இஸ் ஃபார் 15 days. ஆக்சுவலாக ஸ்ட்ரோக்குக்கும் கேட்ராக்டுக்கும் சம்பந்தமே இல்லை மேடம். பிளட் தின்னர்ஸ் சிலர் நிறுத்த சொல்றாங்க. அது இப்பெல்லாம் வந்து நம்ம கார்னியால இன்செஷன் போடுறதுனால கார்னியால இருந்து ஒரு டிராப் கூட பிளட் லீக் ஆகிறது இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஏவாஸ்குலர், அதில் பிளட் சப்ளை இல்லை. அதனால உடம்பு நல்லா இருந்தது, இசிஜி நார்மலாக இருந்தது, இதெல்லாம் நார்மல் அப்படின்னா தைரியமாக பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரோக் எப்போ வந்ததோ ஒரு வாட்டி அந்த ஃபீல்ஸ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. சைடு விஷன் எப்படி இருக்கு, மேலே கீழே விஷன் எப்படி இருக்குன்னு. அது நார்மலாக இருந்ததுன்னா இதுக்கும் கேட்ராக்டுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை, தைரியமாக பண்ணிக்கலாம். இதுக்கும் ஜென்ரல் ஹெல்த் ரிஸ்க்குக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லைங்க, தைரியமா. குட். அது இவ்வளோ ஆசையாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களே. பண்ணிக்கலாம், தைரியமா பண்ணிக்கலாம். இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டுடைய டாக்டர், சீஸ் லாஸ்ட் டாக்டர் வரைக்கும், அவளுக்கு இந்த கண்ணுக்கு மேலே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த நர்வஸ் கட்டானதுனால 2 கண்ணும் பார்வை இல்லாமல் இருக்கா. ஆமாம், இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது ரெஸ்டோர் ஆகாதுன்னு சொன்னதுனால இப்போ அவர் கஷ்டப்படுறாரு. இப்போ கஷ்டப்படுறாருன்னா அவருக்கே 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, சீசகுண்டி டாக்டர். இப்போ அந்த மாதிரி க்யூருக்கு இதுக்கு ப்ராப்ளத்துக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கான் ஏதாவது? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஆப்டிக் நர்வ் இன்ஜுரி. ஒன்ஸ் ஆப்டிக் நர்வ் அதனுடைய செயல் எழுந்துருச்சுன்னா அதை மீட்க முடியறதில்லை. ஏன்னா கண்ணோட முடியறதில்லை. இங்கே ஆரம்பிக்கிற ஆப்டிக் நர்வ் பிரெயினுடைய எல்லா டிஷ்யூ வழியாகவும் போய் பின் மண்டையில் முடியுது.
ஸோ இந்த இன்ஜுரி இங்கே இருந்தால் அதான் இங்கே ஆடுறது இன்ஜுரினால 2 கண்ணு பார்வையும் இழக்கிறது ரொம்ப ரேர், அன்லஸ் இட் இஸ் அ சிவியர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். அந்த மாதிரி யூஸ்வலில் வந்து ஆப்டிக் நர்வ் இன்ஜுரி ஆகிறது பேக் சைடு, இந்த இடத்துல தான் அது முடிகிற இடம், ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ் முடியுது. இப்போ கூட ஒரு 2 years பேக் ஐ saw a patient பர்த்தில் படுத்து போயிட்டு இருக்காரு, ட்ரெயின் சடனாக ஜக்கு, தேர்ட் அந்த செகண்ட் பர்த்லேருந்து கீழே விழுந்தவர் இங்கே மட்டும் அடி, ஹி லேண்டட் ஆன் ஹிஸ் ஹெட். நெக்ஸ்ட் மோமெண்ட் ஹி லாஸ்ட் விஷன் இன் போத் தி ஐஸ். அது பண்ண முடியறதில்லை, ஏன்னா நர்வ் கெட்ஸ் டேமேஜ், இட்ஸ் அ பெர்மனன்ட் டேமேஜ். இப்போ நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கீப்பிங் அ கேமரா ஹியர் அண்ட் அ சென்சார், பிரெயினில் சர்ஜரி பண்ணி சென்சார் வச்சு அதை ரிசீவ் பண்ணுறது. பட் இது எல்லாமே இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் இதில் தான் இருக்குது, இன்னும் ஹியூமன் யூஸ் டு வரல. சொல்யூஷன் கண்ணு ஆக்சுவலாக பார்த்தா கண்ணு மறைச்சிட்டே இருக்கும், ஆனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு வந்து ட்ரைனஸ் தான், இன்னும் இது கேட்ராக்ட் ஃபார்மேஷன் வெரி மினிமல் தான், கிட்டத்தட்ட 3-4 years இது. அப்படி ஒரு கண்ணை படிக்க எப்போ பார்த்தாலும் வாஷ் பண்ணிக்கும், இல்லை ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும். டிபிக்கல் கேன் வி அவாய்ட் இட் இன் எனி அதர் வே? ட்ரைனஸ் தான் அது. The only way is to avoid is to give enough rest to the eyes, lot of hydration, screen time கம்மி பண்றது, செல்போன்ல சினிமா ஃபுல்லா பாக்குறது, அதெல்லாம் பார்க்க மாட்டோம், படுத்துட்டு செல்போன் பாக்குறது. இல்ல ஒன்னாவது ரீசன் சொல்றாங்க ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனஸ் இஸ் வெரி காமன், வெரி காமன். அதுக்கு கிளியர் சப்ஸ்டிடியூட் சிலருக்குலாம் எவ்ரி 1 hour கூட பட வேண்டியதா இருக்கு. ஆயின்மெண்ட்ஸ் நைட் படுக்கிறப்ப அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆமா, unless your arthritis gets totally cured, ஆமா, we'll have to live with this. ரொம்ப நன்றிங்க. சிஜிஹெச்எஸ் பேஷண்ட்ஸ், ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத இப்போ எங்கள் டீம் சொல்லிடுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு. நண்பர்களே, நம்ம டாக்டருக்கு கரகோஷத்தோடு ஒரு நன்றி சொல்லிடுவோம். நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் கூட சந்தேகங்கள்லாம் இருக்கும், ஆனால் வயசாக போச்சு, இனிமேல் ரொம்ப நேரத்துக்கு சாப்பாட்டை தள்ளி போட முடியாதுன்றதுனால டாக்டரே அட்வைஸ் பண்ணுவார், டோன்ட் ஜஸ்ட் டிலே தம். அதனால் இவங்க அவரோட பொன்னான நேரத்தை நமக்காக வழங்கிமைக்காக உங்கள் சார்பாக நான் அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க குழு, வாசன் ஐகேர் குழு இங்கே தான் இருக்காங்க, அவங்க வந்து ஐ கேம்ப் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அங்கேயும் போங்க. சிஜிஹெச்எஸ் பேஷண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்கிறதுக்கு அவங்க வருவாங்க, அவங்க வந்த உடனே அதையும் பார்த்துருங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எல்லாரும் எங்கே நடக்குதுன்னு. Behind the auditorium they are sitting there, the group is sitting there, you can have your eyes checked there free of cost, and அதுக்கப்புறம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கங்க. Thank you very much. ஹலோ சார், அனைவருக்கும் வணக்கம் சார். இங்கே வந்து இந்த மாதிரி வாசனை கேரில் வந்து இந்த ஐ கேம்ப் ரெடி பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வாசனை ஐ கேர் சார்பாக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் கொடுக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து சிஜிஹெச்எஸ் கார்டு இருக்கும், இதில் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து வாசனை ஐ கேரில் எந்த பிரான்ச்சில் காமிச்சாலும் உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி ஃபீ வந்து வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வேல்யூ ஆடடாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் நாங்கள் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். பர் ஹெட் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 400 rupees 500 rupees ஆகுதுன்னா, ஒரு 4 members-ஓ 5 members-ஓ நீங்கள் போகும்போது இந்த கார்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 2000 rupees உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதை தவிர இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கேன் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஆப்டிக்கல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஃபேமிலிக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சர்ஜரி பண்ணுறீங்கனாலும் அதில் வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆப்டிக்கல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்கேன் எடுக்கணும்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த கார்டில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இந்த பேக் உள்ளார இந்த கார்டும் இருக்குது. ப்ளஸ் வாசன் சார்பாக ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது வந்து வேணும்னா அதுக்கு ஒரு கூப்பனும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் சிஜிஹெச்எஸ், உங்கள் சிஜிஹெச்எஸ் டிஸ்பென்சரியில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். சப்போஸ் அந்த ரெஃபரல் லெட்டர் இல்லை, நாங்கள் வந்து நீங்கள் வந்து வாசன் ஐ கேரில் வந்து நீங்கள் செக் பண்ணலாமா அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெஃபரல் லெட்டரோட தான் செக் பண்ணணும்னு கண்டிஷன் கிடையாது. எந்த பிரான்ச்சில் வேணாலும், இங்கே சென்னையில் மட்டும் எங்களுக்கு 10 பிரான்ச்சஸ் இருக்குது. எந்த பிரான்ச்சஸில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெஃபரல் லெட்டர் இப்போ எங்கள் டாக்டர் செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேஸ்ட் அந்த எங்கள் டாக்டர் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் சிஜிஹெச்எஸில் ஒரு ரெஃபரல் லெட்டர் வாங்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். பட் ஃபஸ்ட்டு வந்து வரும்போது ரெஃபரல் லெட்டரோட தான் நீங்கள் வந்து செக் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதோட எங்கள் பிரான்ச்சோட டீட்டெயிலு, பிரான்ச் எங்கெங்கே இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இந்த லீஃப்லெட்டில் இருக்குது. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டோ அதுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து வாசனைக்கார் பின்னாடி அந்த குழுமம் இருக்குது, அங்கே வந்து இந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர். சுதாதேவி அண்ட் PM ஸ்ரீதரன், டி பாசாரதி, குமரேசன், ஸ்ரீகாந்த் டேட்டா எங்கள் பென்ஷன்ஸ் போகிறதுக்கு என்டையர் டேட்டா அவர் தான் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால் எங்களால் சிறப்பாக செய்ய முடியுது. அதுக்கு ஒத்துழைக்க அவர்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வேறு என்ன இருக்குது? அப்புறம் சிறப்பாக இந்த வருஷம் கமிட்டிக்கு வரப்போகிற ரவிச்சந்திரன் அவர்கள் வரவேற்கின்றோம். அவுட்கோயிங் வந்து இப்போ இவர் டி பாசாரதி அவர் போகிறாங்க அந்த கமிட்டி. அடுத்து உள்ள வரவர ரவிச்சந்திரன் அக்கௌண்ட்ஸ் ஒரு சிறப்பாக எங்களுக்கு வந்து இப்போவே வந்து பல உதவிகளை செய்தார். இந்த பேக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நானும் அவருக்கு போய் தான் பண்ணோம். அவரும் ரொம்ப டோட்டலாக இன்வால்வ் பண்ணி நல்லா பண்ணுறாரு. அதனால் அவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறோம். அப்புறம் சரவணன் எங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த மைக்கு அது இந்த கிரீஷ் கிளப்லேருந்து வர வச்சு எல்லாத்தையும் அவருடைய ஆட்களை வர வச்சு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அவர் எங்களுக்கு சிறப்பாக அந்த சரவணனுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கேர்டேக்கர் ராஜா அவர்கள் அவர் டெபோட் பண்ணி அவருடைய கமிட்டி நல்லா எங்களுக்காக எல்லா வித உதவி செய்து இந்த அளவுக்கு நடத்தி கொடுத்திருக்கார்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். OMAO நடராஜன் அவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே வேணாம், நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒரே பண்ணிக்காதுன்னு ரொம்ப எங்களுக்கு சிறப்பாக ஒரு தெம்பு கொடுத்து நல்லா எங்களை ஆதரித்தார். அவருக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடராஜன் OMR. அப்புறம் அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பித்த அனைத்து கோ பென்ஷனர்ஸ் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு தொடர்ந்து வந்து கெட்டுவதில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ KP ஆனந்த் அவர்களுக்கு எங்களை நன்றியை எங்களை அழைப்பை ஏற்று வந்திருந்து சிறப்பித்தமைக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் பென்ஷன்ஸ் மீட்டிங்லும் சரி, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லையும் சரி, ஒவ்வொரு முறையும் அந்த சிறப்பாக மீடியா பர்சன் நாங்கள் சொல்லுவோம், என்னுடைய அன்பாக அழைக்கிற மிஸ்டர் வெங்கட்ரமணி அவர்கள், அவருக்கு நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அவர் வந்து ஒவ்வொரு முறையும் சிறப்பாக இன்வால்வ்டாக வந்து இந்த யூடியூப்பில் போட்டு எங்களை எல்லாரும் மிஸ் பண்ணாங்களா கூட பார்க்குற அளவுக்கு செய்கிறது அந்த தொண்டை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு எங்களுடைய நன்றியை நான் எங்கள் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கேட்ரிங் வந்து ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். தொடர்ந்து நாங்கள் 5 வருஷம் நினைக்கிறேன் தொடர்ந்து அவர் தான் எங்களுக்கு கேட்ரிங். பேர் வந்து பிரேம் பேர், இங்கே தேனாம்பட்டில் இருக்கார். திரு ஜெயசராஜ் அவர்கள் மூலமாக அறிமுகமாகி சிறப்பாக செஞ்சு எந்த வித குறையில்லாமல் நீங்களும் சொல்லுவீங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணிட்டு வராரு. அதனால அவருக்கு நாங்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு பிரேம் தேனாம்பட்டில் இருக்காரு. சொக்கலிங்க பக்கத்துலேயே இருக்காரு. அவர் வந்து கொரோனா காலத்தில் கூட நம்ம ஆஃபீஸில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த கேண்டீன்லாம் மூடப்பட்ட சமயத்தில் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து பிரேம். அவரோட கேண்டீன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கார். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.